ஹாய், ஹலோ, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்களது அன்பு சகோதரி திருமதி ரமணி சேகரிகன் ஃப்ரம் ஹைதராபாத். எனது லைவ் நிகழ்ச்சியை துவக்குவதற்காக மிகவும் ஆவலுடன் காத்திருக்கிறேன். யாராவது வாங்க. அற்புதமான கான்செப்ட். என் குரூப்ல தானே இருக்கேன். யாரும் வந்திருக்காங்க, யாரும் தெரியல. ஓகே, என் குரூப்ல தானே இருக்கேன். அதுவே டவுட்டா இருக்கு, யாரையும் காணும். 2 பேர் காத்துட்டு, எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல. ஓகே, நான் இன்னைக்கு ஹாய் சிஎம்ஜி, ஹாய் 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 ஹாய், இனிய மாலை வணக்கம் சிஎம்ஜி ஜிஜி, வெல்கம் வெல்கம், வாங்க வாங்க. நீங்க தான் ஃபர்ஸ்ட் விசிட்டர், இன்னும் யாரும் வந்திருக்காங்க தெரியுது. ஓகே, ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் வந்து என்னுடைய லைவ் பார்க்கறதுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து என்னுடைய டீம் பற்றி ஒரு சின்ன விளக்கம் கொடுத்துருக்கேன். அதாவது ஓல்டு லெஜெண்டரி சிங்கர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஹாய் குமார் ப்ரோ, ஹாய் 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 மா, ஹாய். அப்படியா, தேங்க்யூ சிஎம்ஜி. ஓகே, எனது டீம் பற்றி நான் சொல்கிறேன். அதாவது நிறைய லெஜெண்டரி சிங்கர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் மறந்து போயிருக்காங்க நிறைய பேர். அவங்களெல்லாம் கொஞ்சம் ஞாபகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணியிருக்கேன் சில சாங். அதில் என்னுடைய முதல் பாடல் பார்த்தீங்கன்னா பூம்புகார். 1964 வெளியில வந்த படம். தேங்க்யூ. வெளிவந்த படம். இசை வந்து ஆர் சுதர்சனம் அவர்கள், வரிகள் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள், பாடியது வந்து கேபிஎஸ் அம்மா அவங்க. கேபிஎஸ் அம்மா பற்றி நான் ஒன்றும் பெருசா சொல்ல வேண்டியதில்லை. அந்த காலத்திலேயே வந்து 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கும் அளவிற்கு அவங்க வந்து புகழ் பெற்று பாடலிலும் நடிப்பிலும் சிறந்து விளங்கின ஒரு பெரிய கலைஞர் அவங்க. அவங்க பாடல இன்னைக்கு ஃபர்ஸ்டா பாட போறேன். எல்லாரும் கேளுங்க. தேங்க்யூ. அண்ட் கோ வித் சாங். ஒருவனுக்கு ஒருத்தி என்ற உயிர் மூச்சை உள்ளடக்கி அறம் எனப்பட்டதே வாழ்க்கை, அதுவும் பிறன் பழிப்பதில்லாயின் நன்று எனும் திருக்குறளை மறவாதே, திருக்குறளை மறவாதே, திசை தவறி போகாதே. வாழ்க்கையிலும் பாடம் வழங்குகின்ற பாடம் மானிடரின் மனதினிலே மறக்க ஒண்ணா வேதம். வாழ்க்கையிலும் பாடம் வழங்குகின்ற பாடம் மானிடரின் மனதினிலே மறக்க ஒண்ணா வேதம். வாழ்க்கையிலும்
ஸோ கொஞ்சம் டென்ஷன், மன்னிச்சு விட்டுருங்க ஏதாவது தப்பு இருந்தா. Go with my second song. இது வந்து இதுவும் ஒரு ஓல்டு லெஜெண்டரி சிங்கர் வந்து பாடின ஒரு சாங். படம் வந்து ஓரிரவு, 1951 வந்த படம். வரிகள் வந்து காமாட்சி சுந்தரம் அவர்கள், இசை ஆர் சுதர்சனம், பாடியவர் வந்து எம்எல் வசந்தகுமாரி. ஒரு சாங். இது வந்து ரொம்ப ஒரு ஓல்டு சாங், ஓரிரவு படம் பார்த்துக்கோங்க. இந்த படத்துல வந்து பாட்டுல வந்து ஐ மீன் பாடினது வந்து எம்எல் வசந்தகுமாரி, ஆனா நடிச்சது வந்து லட்சுமிகாந்தம், ராஜகாந்தம், லட்சுமிகாந்தம். ஆமா, ஒரு கிரேட் ஆர்டிஸ்ட் அவங்க. மர்மதேசம் படத்துல ஒரு அப்பத்தா விஷயத்துல வருவாங்க, விடாது கருத்துல, அவங்கதான் அந்த பாட்டுல டான்ஸ் ஆடி இருப்பாங்க. என்னுடைய தேர்ட் சாங் வந்து நிச்சயமா படத்துல இருந்து பி லீலாம்மா பாடினது. நிச்சயமா 1955 வந்த படம். மியூசிக் வந்து ராஜேஸ்வர ராவ், வரிகள் தந்தை ராமையா தாஸ். நிச்சயமா படம் எல்லாத்துக்கும் தெரியும், அவசியமா நடிச்சது. போத் தெலுங்கு அண்ட் தமிழ்ல ஒரே நேரத்தில் வந்த படம். இந்த பாட்டுக்கு போலாம். பிளேயர் விட்டு அதுவா வெளியே வந்துருக்கு.
சீனியர். தேங்க்யூ தேங்க்யூ சிஎம்சி, தேங்க்யூ. ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும். ஐ உமா எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். குமார் ப்ரோ, பாப்பா, தம்பி எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனது நெக்ஸ்ட் சாங், இது 4வது பாட்டுன்னு நினைக்கிறேன் இல்லையா, 4th சாங் நினைக்கிறேன். அம்மா டியர், எல்லாம் இந்த லெஜெண்டரி சாங்குங்கிறப்போ, அவங்களுடைய சாங்ஸுங்கிறப்போ நம்ம அப்படி தானே எடுக்க வேண்டியிருக்குது. ஸோ ரொம்ப இப்போ ஒரு ஒரு ஓல்டு சாங் தான் இதுவுமே. இது வந்து ஒரு நிமிஷம், அடுத்த சாங் வந்து ஜிக்கியம்மா பாடினது. இது மங்கையர் திலகம் படத்துல 1955 வந்த படம். வரிகள் வந்து கண்ணதாசன் ஐயா அவர்கள், இசை வந்து எஸ் தட்சிணாமூர்த்தி. அப்போ ரொம்ப பாப்புலர் இந்த சாங். பாடிட்டே இருக்கேன், நீங்க கேட்டுட்டே இருங்க. சிவாஜி கணேசன் தான் ஜோடி அவங்களுக்கு. அன்னி கேரக்டர் நம்ம பத்மினி அம்மா. ரொம்ப ஒரு சென்டிமெண்ட் மூவி, ரொம்ப நல்லா இருக்கும் படம். அதாவது பத்மினி வந்து அந்த காலத்துல வந்து சிவாஜி கணேசன் ஜோடியா நடிச்சிட்டு இருந்த காலத்துல இந்த படத்துல வந்து அன்னி சீனியர் வேஷம் பின்னி எடுத்திருப்பாங்க பத்மினி. ரொம்ப நல்லா இருக்கும் படம், அருமையா இருக்கும். முடிஞ்சா யூடியூப்ல பாருங்க, சூப்பர் மூவி. இது 5th சாங் பானுமதி அம்மா பாடல். பானுமதி அம்மா பத்தி நான் சொல்ல வேணாம். அவங்க வந்து அஷ்டாவதானி, எல்லா சகலகலாவல்லி, மியூசிக், படம் ப்ரொடியூசிங், டைரக்ஷன், கதை, ஸ்கிரீன் பிளே எல்லாமே பண்ணின ஒரு கிரேட் ஆர்டிஸ்ட் வந்து நம்ம பானுமதி அம்மா. ஸோ அவங்க சாங் நெக்ஸ்ட் போறேன்.
ஒரே ஆட் இந்த பாடல் இடம்பெற்ற படத்தை பத்தி நான் சொல்லல. தாய்க்கு பின் தாரம் 1956 வந்த படம். இசை கேவி மகாதேவன் அவர்கள், வரிகள் தந்தை ராமையாதாஸ் அவர்கள், பாடியவர் பி பானுமதி. எனது அடுத்த பாடல் ஒரு வெரி பாப்புலர் சாங். இவ்வளவு நேரம் யாருக்கும் அவ்வளவா தெரியாத சாங் பாடினேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாப்புலர் சாங் பாட போறேன். கற்பகம் படத்திலிருந்து. கற்பகம் 1963 வந்த படம். எம்எஸ்வி டிகேஆர் மெல்லிசை மன்னர்கள் இசை. வரிகள் வந்து வாலி அவர்களுடையது. பாடியவர் வந்து பி சுஷீலா அம்மா.
மன்னவனே அழலாமா கண்ணீரை விடலாமா உன்னுயிராய் நான் இருக்க என்னுயிராய் நீ இருக்க மன்னவா 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 மன்னவனே அழலாமா கண்ணீரை விடலாமா உன்னுயிராய் நான் இருக்க என்னுயிராய் நீ இருக்க பாடுறதுக்கே அவ்வளோ தூரத்துக்கு ஹாப்பியா இருக்குது. ஆனால் சோக பாட்டு தான். இந்த பாட்டை நான் இந்த படம் தியேட்டர்ல போய் பார்த்தப்போ இந்த பாட்டை பார்த்து பயந்து சீட்டுக்கு கீழே உட்காந்துக்கிட்டேன். ஏன்னா கேஆர்ஜியா வந்து பேய் மாதிரி வருவாங்க இல்லையா, அதுக்கு பயந்து கீழே ஒழிஞ்சுக்கிட்டேன். எங்க அம்மா தான் சீட்ல உட்காந்து பாரு அப்படின்னு உட்கார வச்சாங்க. நல்லா ஞாபகம் இருக்கு. என்னுடைய அடுத்த சாங் இது வந்து தேவப்பிரவில நம்ம ஜமுனா ராணி அவர்கள் பாடிய பாடம். தேவப்பிரவி வந்து 1960 வந்த படம். இது வரைக்கும் நான் பாடின பாட்டு எல்லாமே நான் பிறக்கிறதுக்கு முன்னால வந்த படம் தான். வரிகள் வந்து தந்தை ராமையாதாஸ் அவர்கள் எவ்வளவு அழகான லிரிக்ஸ் எல்லாம் எழுதியிருக்காரு, எனக்கே இப்பதான் தெரியுது. இசை வந்து ஆர் சுதர்சனம் அவர்கள். இப்போ சாங்குக்கு போலாம். பிளேயர்ல ஆடு. வாட் a pity, what a pity. ஏனோ ஒரு பிக்கப்லாம் வருது.
இதுலயும் எம்என் ராஜா தான் பாடி ஆடுவாங்க. ஹீரோ வந்து நம்ம சிவாஜி பத்மினி ஹீரோயின் தெய்வப்பிரவி. செகண்ட் ஹீரோ வந்து எஸ்.எஸ். ராஜேந்திரன். அவர் அனுப்பிச்சு தான் இவங்க இந்த சாங் பாடுவாங்க. பியூட்டிஃபுல் சாங் பை ஜமுனா ராணி அம்மா. எனது அடுத்த பாடல் இது வந்து கொஞ்சம் இதுக்கு முன்னால வந்த படம் மகாதேவ். மகாதேவ் வந்து 1957 வந்த படம். மியூசிக் வந்து எம்.எஸ்.வி.டி.ஆர். மெல்லிசை மன்னர்கள். வரிகள் வந்து மருதகாசி அவர்களுடைய வரிகள். பாடியது வந்து எம்.எஸ். ராஜேஸ்வரி. குழந்தை குரல் இசைக்குயில் அவங்க பாடினதுல வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப தெரிஞ்ச பாடல் வந்து ஓ ரசிக்கும் சீமானே. ரொம்ப பிடிக்கும் எல்லாத்துக்கும் தெரியவும் செய்யும். அந்த பாட்டுனா உடனே தெரியுமே அப்படிம்பாங்க. அவ்வளோ பாப்புலர் அந்த சாங். அப்ராட்லாம் கூட அந்த சாங் வந்து ஹிட்டு. ஃபாரினர்ஸ்லாம் கூட ஆடி இருக்காங்க அந்த பாட்டுக்கு. இது வந்து காக்கா காக்கா மைக்கொண்டா ஒரு குழந்தைக்காக ஒரு பாடுற பாட்டு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு எழுபை கிடையாது. மாத்தி பிளே ஆயிடுச்சு, சாரி. ரெண்டு கேள் இருந்தாங்க.
ஞாபகம் இருக்கு நல்லா எங்க அம்மா பாடினது. எனக்காக இல்லை, மற்ற அக்காவுடைய குழந்தைங்களுக்காக பாடுவாங்க. நான் கேட்டுட்டே இருப்பேன். அப்போ கேட்ட பாடல் இதெல்லாம் ஞாபகம் வச்சு இப்போ எடுத்து பாடுறேன். இப்போ நம்ம இன்று பிறந்தநாள் காணும் சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுக்காக ஒரு சாங் டெடிகேஷன். ஜானகி அம்மா பாடினது. பாடல் வந்து உன் கண்ணில் நீர் வழிந்தாள் படத்துல 1985 வந்த படம். இசை வந்து இசைஞானி, வரிகள் முன்னேற்றா, ஆடியோ ஜானகி.
தமிழ் சாங் பை ஜானகி அம்மா சூப்பர் ஸ்டாருக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லியாச்சு. நம்ம குரூப் சார்பாக உங்கள் அனைவரின் சார்பாக எனது சார்பாக சூப்பர் ஸ்டார் இன்னும் ரொம்ப நாளைக்கு வாழ்ந்து இன்னும் நிறைய படங்கள் ஏற்கனவே குழந்தைகள் வேஷத்தில் நடித்தவங்களாம் இப்போ வந்து அம்மா வருஷத்துக்கு வந்துட்டாங்க அவருக்கு. இன்னும் இப்போ மீனாவோட பொண்ணுலாம் இருக்கு, அதெல்லாம் வந்து ஹீரோயினா நடிக்க வேண்டாமா அவர் கூட. ஸோ அதுக்காக இன்னும் பல ஆண்டு அவர் ஆரோக்கியமாக வாழ்த்து. என்ன செய்ய, தமிழ் சினிமாவுடைய நிலைமை எப்படி இருக்கு. பழையபடி ஒரு ஓல்டு சாங், சும்மா ஓல்டு பாட்டு பாட நினைக்காதீங்க. ஓல்டு இஸ் கோல்ட். தேங்க்யூ தேங்க்யூ டியர், தேங்க்யூ. சூப்பர் ஸ்டார் வாழ்க, கண்டிப்பா வாழ்க வாழ்க. அடுத்து வந்து கௌரவம் படத்துல, கௌரவம் 1973 வந்த படம். நான் பிறந்துட்டேன். எல்லாரும் ஐஸ்வர்யமா பாடினது எம்எஸ்வி அவர்கள் இசை, கண்ணதாசன் அவர்கள் வரிகள். இப்போ அந்த பாட்டுக்கு போகலான்ட்டேன். பிளேயர் ஓப்பன் ஆக மாட்டேங்குது.
அழகிய உலகம் ரகசிய விஜயம் அழகிய உருவம் இழகிய பருவம். ஓகே, சாங் வந்து ரொம்ப ஒரு பெப்பியா இருக்கும் படத்துல. ஒரு கிளப் சாங் இது. அப்பெல்லாம் கிளப் சாங்ஸ் இருக்கும், நீங்க பாத்துருப்பீங்க. இப்போ கிளப் சாங்ஸே தேவையில்லை, ஹீரோயினே எல்லாம் எல்லா விதமான டான்ஸும் ஆடிடுறாங்க. ஸோ நோ நீட் டு கிளப் சாங். இப்போ ஒரு அனதர் ஒரு ஓல்டு சாங் இதை இந்த மிடில்னு சொல்லலாம். இதை எல்லாத்துக்கும் சுஜாதா வந்து தெரியும். சுஜாதா சிங்கர், சுஜாதா மோகன் தானே, சுஜாதா மோகன் எல்லாத்துக்கும் தெரியும். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து 14th இயர், அவங்க வயசு 14 பாடிட்டாங்க. அவங்க பிளேபேக் சிங்கரா 13 நினைக்கிறாங்க. அப்பவே வந்து மலையாளம் மூவிஸ்ல பாடிட்டாங்க. தமிழ்ல வந்து 14th ஏஜ்ல வந்து பாடினாங்க. கவிக்குயில் படத்துல தான் அவங்க ஃபர்ஸ்ட் பாடினாங்க. ஆனா அந்த பாட்டு வந்து வெளியே வரல. ஐ மீன் பாட்டு வந்து படத்துல வரல. அதுக்கப்புறமா அவங்க பாடின அது வந்து காயத்ரி படத்துல வந்து காலை பணியில் அந்த பாட்டு வந்து ஹிட் ஆயிடுச்சு. அது வெளியே வந்துச்சு, படத்துல வந்துச்சு. பட் நான் இப்ப பாட போற அந்த பாட்டு வந்து கவிக்குயில இடம்பெற்ற ஒரு பாடல். 1977 வந்த படம். இசை இளையராஜா, வரிகள் வந்து பஞ்ச அருணாச்சலம், பாடியது வந்து சுஜாதா அவர்கள். காதல் ஓவியம்.
யாரும் கேட்டது இல்லையா அந்த சாங்? இந்த சாங் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி கவிக்குயில் படத்துல இடம்பெற்ற ஒரு பாடல். இதுக்காக தான் வந்து ஃபர்ஸ்ட் சுஜாதாவை கூட்டிட்டு வந்து சின்ன பொண்ணு 14 இயர்ஸ் குழந்தை அவங்கள கூட்டிட்டு வந்து இளையராஜா பாட வச்சாங்க. பட் இந்த சாங் வந்து படத்துல வரல, அதனால யாருக்கும் தெரியல. அதுக்கப்புறமா வந்த இந்த படம், ஐ மீன் காயத்ரி படத்துல வந்த பாடல் எல்லாத்துக்கும் தெரியும், காலை பணி. ஸோ அதனால இந்த பாட்டு வந்து தெரியல. நோ ப்ராப்ளம். இப்போ நெக்ஸ்ட் சாங்குக்கு போறேன். ரொம்ப டஃப் சாங்க, பிரத்தே இல்லாம பாடணும் ட்ரை பண்றேன். ஜி வரலட்சுமி அவர்களுடைய பாடல். படம் வந்து ராஜராஜ சோழன், 1973 வெளிவந்த படம். குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள் இசை, வரிகள் கண்ணதாசன், வாரியவரேஸ் வரலட்சுமி. பிளே ஸ்டக் ஆயிடுச்சு, திருப்பி ப்ளே பண்றேன். ரொம்ப நேரம் ப்ளே பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன், ஸ்டக் ஆயிடுச்சு. பாடுறேன். பாட
ஒரு மூச்சே விட முடியாத ஒரு சாங் அது இதுதான். மியூசிக் போட்டவங்க பாடினவங்க எல்லாம் நான் ஸ்டாப்பாக பாடியிருக்காங்க. ரொம்ப டஃப் சாங் தானங்க இல்லையா? ஜீவலட்சுமி அம்மா நிறைய பாட்டு பாடியிருக்காங்க. ஆனால் இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட் சாங் அவங்க பாடினதுலே. இப்போ எனக்கு அடுத்த பாடல் அகத்தியர் படத்துல 1972 அந்த படம் அகத்தியர். பூவை செங்குட்டுவன் அவர்கள் வரிகள், இசை வந்து குன்னக்குடி வைத்தியநாதன், குரல் டி.கே. கலா. இப்படிப்பட்ட ஒரு பாடகி. அவங்கலாம் பெரிய ஆளா வந்திருக்க வேண்டியவங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டைல், அவங்களுக்குன்னு ஒரு வாய்ஸ், எல்லாமே ரொம்ப மிஸ் பண்றாங்க. எல்லாம் நிறைய சாங்ஸ் அவங்க வந்து வந்திருக்கணும். என்ன காரணமோ தெரியல, அவ்வளவா அவங்க பாடல்கள் வரல. சிறந்த கோவிலும் இல்லை, தன்னை மிக்க மந்திரம் இல்லை, ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் இல்லை. தாயே சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை மிக்க மந்திரம் இல்லை, ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் இல்லை. தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை மிக்க மந்திரம் இல்லை. கண்ணனமற்றது தாயின் நெஞ்சம், தாய்மை நிறைந்தது கடவுளின் நெஞ்சம். தன்னலமற்றது தாயின் நெஞ்சம், தாய்மை நிறைந்தது கடவுளின் நெஞ்சம். மண்ணுயிர் காப்பவர் மாந்தரு தெய்வம், மண்ணுயிர் காப்பவர் மாந்தரு தெய்வம், மண்ணையும் பிதாவும் உன்னது தெய்வம். தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை மிக்க மந்திரம் இல்லை. பொறுமை பிறந்த பூமியும் உண்டு, பூமியில் இன்றும் தாய் மனமுண்டு. பொறுமை பிறந்த பூமியும் உண்டு, பூமியில் இன்றும் தாய் மனமுண்டு. கோவையில் ஒன்று குடும்பத்தில் ஒன்று, கோவையில் ஒன்று குடும்பத்தில் ஒன்று, கருணையும் தாயும் கடவுளும் ஒன்று. தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை மிக்க மந்திரம் இல்லை, ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் இல்லை. தாயில் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை மிக்க மந்திரம் இல்லை. எல்லாத்துக்கும் இந்த சாங் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அம்மா அப்பாவை பிடிக்காதவங்க இருக்க மாட்டாங்க. அம்மா அப்பாவை பிடிச்ச எல்லாத்துக்கும் இந்த சாங் கண்டிப்பா பிடிக்கும். பழசோ புதுசோ அம்மாவே அப்பாவையும் பத்தி இவ்வளோ அற்புதமா பாடி இனியும் வரப்போறது இல்லை சாங். இனி எத்தனை சாங் இருந்தாலும் இந்த சாங்க்கு ஈடு ஆகாது. என்னை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்திருக்கு, அம்மாவை பத்தியும் அப்பாவை பத்தியும் நிறைய சாங்ஸ் வந்துட்டு இருந்தாலும் இதுதான் முதல் இடத்தை பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அடுத்த பாடல் ஒரு வித்தியாசமான வாய்ஸ் ட்ரை பண்ணுவோமா? ட்ரை தான் பண்ண போறேன். சத்தியமா அவங்க வாய்ஸ் நம்மளால இமிடேட் பண்ண முடியுமா என்னன்னு தெரியல. பொம்மலாட்டம் 1968 வந்த படம். மியூசிக் வந்து வி. குமார் அவர்கள், லிரிக்ஸ் வந்து ஆலங்குடி சோனு, பாடியவர் நம்ம ஆட்சி மனோரமா, வாவாத்தியரை விட்டாண்டு. வாங்க ரவீந்தர்
சார் ப்ரோ, வாங்க வாங்க வாங்க. லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்திருக்கீங்க, நன்றி. அடுத்த பாட்டுக்கு போறேன். கிட்டத்தட்ட முடிக்க போறேன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ஆமா முடிக்க போறேன். நினைச்சதுக்கு முன்னாலே சீக்கிரம் முடிக்கிறேன்னு நினைக்கிறேன். என்ன அப்பப்போ போய் ஸ்டக் ஆயிடுச்சு. ஒரு ஆட்ல போய் நின்னுக்குது, க்ளோஸே ஆக மாட்டேங்குது. ஒரு 2 பாட்டு பாடுறதுக்குள்ளாரி எத்தனை தடவை இது க்ளோஸ் ஆகி ஓப்பன் ஆகுது. ஓகே, வாத்தியாரை கூப்பிடலான்னு பார்த்தா சாரி. அதேதான், வாத்தியாரை கூப்பிடலான்னு பார்த்தா வாத்தியார் நீ என்ன என்னை கூப்பிடுறது அப்படின்றாரு. ஏதோ ட்ரை பண்ணியிருக்கேன். அவங்க வாய்ஸ் ஒரு பெக்யூலியர் யூனிக் வாய்ஸ், அதெல்லாம் அப்படியே காப்பி அடிக்கிறாங்க. ரொம்ப நாள் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணோம். அந்த வாய்ஸை கொண்டு வந்துட்டு இன்னொரு வாய்ஸ் போகிறதே கஷ்டம். அப்படியே ஒரு வாய்ஸ் மனோரமா அம்மா வாய்ஸ், ஆட்சி அவர்கள் வாய்ஸ். இது அடுத்த பாடல் நான் அப்படியே சொன்னேன் இல்லையா, காயத்ரி.
அதுல என் சசிரேகா அவர்களுக்காக இந்த பாடல். சசிரேகா ரொம்ப பிடிச்ச ஒரு பாடகில சசிரேகாவும் ஒருத்தாங்க. நான் சொன்ன மாதிரி டிகே கலா மாதிரி இன்னும் ஒரு பெரிய ஒரு பாடகி வந்திருக்க வேண்டியவங்க. இன்னும் தெரியல, அவ்வளோ பாப்புலர் ஆகல அவங்க. சான்சஸ் வரலன்னு நினைக்கிறேன். காயத்ரி படம் 1977 வந்த படம். பாடலாசிரியர் பஞ்சவர்ணாசலம், இசை இளையராஜா. பாடம் வாழ்வே மாயமா. இதுவும் ஒரு ரொம்ப ஒரு சோகப்பாட்டு ஹாண்டிங் சாங் சொல்லலாம் இல்லையா? அதை ஹாண்டிங் சாங் சொல்லலாம். வாழ்க்கையில நிறைய பாடிட்டு இருக்கேன் இன்னைக்கு. சாரி. பட் அவங்களுக்கு முன்னாலே ஜெயதேவி பாடிடுவாங்க இந்த பாட்டை. ஜெயதேவி ரஜினிகாந்த் இந்த படத்தை வில்லன்.
இன்னைக்கு ரஜினிகாந்த்க்கு வந்து செகண்ட் சாங் நான் பாடியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த பாட்டுலேயும் வந்து ரஜினிகாந்த் தான் வருவார், ஆனால் வில்லனா வருவார். எனது லாஸ்ட் சாங் இது ஒரு அதிகம் நிறைய பேருக்கு தெரியாது இந்த பாட்டு. லலிதா 1976 வந்த படம். எம்எஸ்வி அவர்கள் இசை, கண்ணதாசன் வரிகள். நடித்தது வந்து சுஜாதா, ஜெமினி கணேசன், சுமித்ரா, கமலஹாசன் எல்லாரும் நடிச்சிருக்காங்க. இந்த பாட்டுக்கு வந்து சுஜாதா அவர்கள் நடிச்சிருப்பாங்க. கல்யாணமே ஒரு பெண்ணோடு தான். ஹாய் ரவீந்தர். இன்னைக்கு பாடுற பாட்டில் நிறைய பாட்டு நான் இன்னைக்கு தான் கற்றுட்டு பாடியிருக்கேன். சாரி, இந்த தடவை தான் கற்றுட்டு பாடியிருக்கேன். ஸோ குற்றம் குறைகளை மன்னித்து விடுங்கள். இதெல்லாம்
எல்லாமே வந்து நான் பாடின எல்லா சாங்ஸுமே கிட்டத்தட்ட வந்து ரொம்ப ரேரும் இருக்குது, பாப்புலர் சாங் இருக்குது. ஆனா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சாங்னா நான் பாடினது வந்து மலரே மலரே உல்லாசம் தான் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாக்கி எல்லா சாங்குமே யாருக்கும் தெரியாத பாட்டு. வாத்தியாரே தெரிஞ்சிருக்கும். ஆமா, மற்ற பாடல்கள் எல்லாம் யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. இருந்தாலும் என்னுடைய அந்த தீம் இன்றும் ராகங்கள் 16, அது என்னன்னைக்கும் 16 இருக்கும் இந்த சாங்ஸ் எல்லாமே. அப்படி ஒரு ஹிட் சாங்ஸ் நான் பாடினது எல்லாமே. ஓல்டு வந்து எப்பவுமே வந்து மறக்கக்கூடியது அல்ல, ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டிய ஒரு புதையல் அது. அதனால அதை நினைச்சு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சாங்ஸ்லாம் அன்னைக்கு நான் எடுத்து பாடினேன். இத்தனை நான் பாடின சிங்கர்ஸ் 16 சிங்கர்ஸ் இன்னைக்கு அவங்களுடைய சாங்ஸ் நான் பாடியிருக்கேன். ஸோ எல்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னுடைய இந்த லைவை பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் போட்டு எனக்கு லைக்ஸ் போட்ட எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மீரா, தேனு, சிஎம்ஜி ஜெராட், ரவீந்தர் ப்ரோ, குமார் ப்ரோ, ஃப்ரை ரைஸ் சூப்பர், ராஜா அண்டு இன்னும் வேற யாரு, சதீஷ் ப்ரோ இடையில வந்த மாதிரி இருந்தது. அது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. வேற யாரும் வரலைன்னாலுமே அப்படியே அவங்களுக்கு தெரியுமா ரவீந்தர் ப்ரோ? கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஏன்னா கொஞ்சம் மிடில் ஏஜ்ல உள்ளவங்களுக்கு கண்டிப்பா அந்த சாங் தெரிஞ்சிருக்கும் லலிதால. இதுல வந்து இன்னொரு ஸ்வீட் சாங் ஒண்ணு உண்டு, ஒரு டுவைட் சாங், சொர்க்கத்திலே முடிவானது. அந்த பாட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதுவும் இதே படத்துல தான் உள்ள சாங், வந்து கமலும் சுஜாதாவும் பாடுவாங்க அந்த சாங். அது வந்து ரொம்ப ஹிட். அது இந்த பாட்டும் ஹிட் தான். பட் இந்த பாட்டு தெரியல யாருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்குது. பரவாயில்ல ப்ரோ, பரவாயில்ல. நீங்க கடைசியில வந்தாலே எனக்கு போதும், வந்ததே போதும். ஸோ இன்னைக்கு நிறைய சாங்ஸை பொறுமையா எடுத்து பார்த்தேன். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. முக்கியமா குமார் ப்ரோ ஃபர்ஸ்ட்ல இருந்து பார்த்துட்டு இருக்காரு, ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ, ரொம்ப ரொம்ப நன்றி. ஃப்ரை ரைஸ் சூப்பர், மீரா, எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னுடைய லைவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். மீண்டும் மற்றொரு லைவ்ல நாளைக்கு இருக்கு லைவ், நாளைக்கு சந்திப்போம். அதுவரை நன்றி கூறி வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி ரமணி சுயம்பலிங்கம் ஃப்ரம் ஹைதராபாத். Thank you so much. Thanks for watching. Thank you. நன்றி. குட் நைட்.